தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த திரு மாரிசாமி அவர்கள் ஒரு பாடலை பாடுவார்கள். ஹோ ஹோ கேட்டவரெல்லாம் பாடலாம், என் பாட்டுக்கு தாளம் போடலாம். கம் கிளாப். கேட்டவரெல்லாம் பாடலாம், என் பாட்டுக்கு தாளம் போடலாம். பாட்டினிலே பொருள் இருக்கும், பாவையரின் கதை இருக்கும். பாட்டினிலே பொருள் இருக்கும், பாவையரின் கதை இருக்கும். மனமும் குளிரும் முகமும் மலரும். கேட்டவரெல்லாம் பாடலாம், என் பாட்டுக்கு தாளம் போடலாம். சீட்டுக்கட்டு ராணி மாப்பிள்ளை தேடி ஊர்வலம் போனால் ஒரு நாளில். சீட்டுக்கட்டு ராணி மாப்பிள்ளை தேடி ஊர்வலம் போனால் ஒரு நாளில். கூட்டத்தோடு நானும் பார்த்து கொண்டு நின்றேன், கூட வந்த தோழி என்னை பார்த்தால் கண்ணாலே ஜாடை செய்து கையோடு என்னை கொண்டு போனால். தோழியின் வயது 60க்கு மேலே, 60. கண்ணாலே ஜாடை செய்து கையோடு என்னை கொண்டு போனால். தோழியின் வயது 60க்கு மேலே. கேட்டவரெல்லாம் பாடலாம், என் பாட்டுக்கு தாளம் போடலாம். அந்த புறம் போனேன், ராணிமுகம் பார்த்தேன், அச்சம் கொண்டு நின்றாள் அழகோடு அழகோடு. அந்த புறம் போனேன், ராணிமுகம் பார்த்தேன், அச்சம் கொண்டு நின்றாள் அழகோடு. அள்ளி வைத்த கூந்தல் துள்ளி விளையாட கள்ள நகை செய்தால் கனிவோடு. அது போதும் போதும் என்று பலகாலம் வாழ்கவென்று இசை பாட நானும் வந்தேன் சுவையோடு. கேட்டவரெல்லாம் பாடலாம், என் பாட்டுக்கு தாளம் போடலாம். பாட்டினிலே பொருள் இருக்கும், பாவையரின் கதை இருக்கும். பாட்டினிலே பொருள் இருக்கும், பாவையரின் கதை இருக்கும். மனமும் குளிரும் முகமும் மலரும். பப்பர பப்பர பர பப்பா டடா டடா டடா. பப்பர 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 பப்பா டடா டடா டடா. தேங்க்ஸ். விவசாயத்தை ஒரு பாக்க வழி செய்வோமடா. உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுதடா. மணப்பாற மாடு கட்டி மணப்பாற மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணு. அகுந்தழைய போட்டு பாடுபடு செல்ல கண்ணு. வயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணு. அகுந்தழைய போட்டு பாடுபடு செல்ல கண்ணு. மணப்பாற மாடு கட்டி மணப்பாற மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணு. ஆத்தூருக்கு கிச்சிலி சம்பா ஆத்தூருக்கு கிச்சிலி சம்பா பார்த்து வாங்கி விதைச்சு நாத்த பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு. தண்ணிய ஏத்தம் பிடிச்சி இறச்சி போடு செல்ல கண்ணு. ஆத்தூருக்கு கிச்சிலி சம்பா பார்த்து வாங்கி விதைச்சு நாத்த பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு. தண்ணிய ஏத்தம் பிடிச்சி இறச்சி போடு செல்ல கண்ணு. என்ற பல்ல காட்டுற தண்ணி சேர்ந்துரா.
கருது நல்லா விளைய வச்சு மருத ஜில்லா ஆள வச்சு கருத நல்லா விளைய வச்சு மருத ஜில்லா ஆள வச்சு அறுத்து போடு களத்து மேட்டில்லே என்ன கண்ணு நல்லா அடிச்சு தூத்தி அளந்து போடு செல்ல கண்ணு நல்லா அடிச்சு தூத்தி அளந்து போடு செல்ல கண்ணு பொதிய ஏத்தி வண்டியிலே பொதிய ஏத்தி வண்டியிலே பொள்ளாச்சி சண்டையிலே விருது நக வியாபாரிக்கே செல்ல கண்ணு நீயும் வித்து போட்டு பணத்தை எண்ணு செல்ல கண்ணு நீயும் வித்து போட்டு பணத்தை எண்ணு செல்ல கண்ணு சேர்த்த பணத்தை சிக்கனமா செலவு பண்ண பக்குவமா அம்மா கையில கொடுத்து போடு செல்ல கண்ணு அவங்க 600 ஆக்குவாங்க செல்ல கண்ணு அவங்க 600 ஆக்குவாங்க செல்ல கண்ணு மணப்பாற மாடு கட்டி மாய வரும் ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணு. துறை ஓய்வூதியர் நல அமைப்பின் சார்பில் காலையிலிருந்து நடைபெற்ற ஆண்டு விழா நிகழ்வுகள் அனைத்திற்கும் ஒத்துழைப்பு தந்த அனைவருக்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். முன்னிலை வகித்த திருமதி மேடம் லலிதா கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கும், தமிழ் தாய் வாழ்த்து பாடிய திருமதி மாலதி, திருமதி ஸ்வர்ணலதா, திருமதி சுகுணா, திருமதி மைதிலி அவர்களுக்கும், வரவேற்புரை நல்கிய திருமதி எஸ் ருக்மணி மேடம் அவர்களுக்கும், சிறப்பு விருந்தினர்களாக வந்து நம்மையெல்லாம் வாழ்த்தி சென்றிருக்கின்ற மேற்கு வங்க அரசு கூடுதல் தலைமை செயலாளர் ஓய்வு திரு கேப்டன் ஆர் சிவசைலம் IAS அவர்களுக்கும், தமிழ்நாடு அரசில் முதன்மை செயலாளர் ஓய்வு பெற்றவர் திரு த பிச்சாண்டி IAS அவர்களுக்கும், ஓய்வு பெற்ற மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை இயக்குனர் டாக்டர் ஏ பிச்சை ஐயா அவர்களுக்கும் நம்ம எல்லாம் வாழ்த்தி சென்றமைக்காக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கலை நிகழ்ச்சிகள் சார்பில் சென்னை மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டம் அனைவருமே மிக சிறப்பான நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி நம்ம எல்லாம் மகிழ்வித்திருக்கிறார்கள். ஆன் ஸ்பாட்ல சென்னை டீம் வந்து ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்கான ப்ரோக்ராம் பண்ணாங்க. ஸோ தேங்க்ஸ் டு இந்திரா மேடம், கஸ்தூரி மேடம் அண்ட் சீதா மேடம் டீம். அதே மாதிரி பாகிதா மேடம் குழுவினருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சென்னை மைதிலி மேடம் குழுவினருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். 70-80 வயது கௌரவிக்காக வருகை தந்த நமது மூத்த சகோதரிகளுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நம்மிடையே தலைமை உரை நிகழ்த்திய நமது மாநில தலைவர் திரு குபேந்திர பாபு சார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சிறப்புரை வழங்கிய சிவ தணிகைமணி, நமது நிறுவன தலைவர் திரு வெங்கட்ராமன் அவர்கள் பாட்டு பாடி கவிதை வாசித்து கதை சொல்லி நம்ம எல்லாம் மகிழ்வித்த வெங்கட்ராமன் சார் அவர்களுக்கும், திருமதி பால சரஸ்வதி மதுரை மாவட்டத்திலிருந்து வருகை தந்து கவிதை வாசித்த பால சரஸ்வதி மேடம் அவர்களுக்கும், மற்றும் இந்த விழா சிறப்பிப்பதற்காக பல்வேறு மாவட்டங்களிலிருந்து நேற்றே வருகை தந்து இந்த விழாவை சிறப்பித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மற்றும் பங்கேற்ற அனைவருக்கும், இந்த விழாவில் மகிழ்ச்சியோடு பங்கேற்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும், விழாவை ஏற்பாடு செய்த மாநில மையத்திற்கும், மாநில நிர்வாகிகளுக்கும், மாவட்ட நிர்வாகிகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை மாநில மையத்தின் சார்பில் தெரிவித்து விடைபெறுகிறோம். ஆண்டு விழா நிகழ்வுகள் இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் பொதுக்குழுவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை, வாடி நின்றால் ஓடுவதில்லை. எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும்.
மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடி, ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடி, நாளை பொழுதை இறைவனுக்கு அளித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு, நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு. உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. சொல்வாயமதுயிரே வேதாவின் தாயே, மிக பணிந்து வாழ்வோமே மாதா பராசக்தி. மலையிலே தான் பிறந்தாள் சங்கரனை மலையிட்டாள், மலையிலே தான் பிறந்தாள் சங்கரனை மலையிட்டாள். உலகிலே ஓங்கி உலக கனல் வளர்த்தாள், நிலையில் உயர்த்திடுவாள், நிலையில் உயர்த்திடுவாள். நேரில் பாதம் நிலையில் உயர்த்திடுவாள், நேரில் அவள் பாதம் தலையிலே தாங்கிதர நிமித்தை வாழ்வோமே மாதா பராசக்தி. பொன்னரசி சரணார் தேவி புகழரசி, பொன்னரசி சரணார் தேவி புகழரசி. மின்னுனவரத்தினங்கள் மேனி அழகுடையாள், அன்னை இவள் வையாமெல்லாம் ஆதரிப்பாள் ஸ்ரீதேவி. பன்னிருகை போற்றாளை மிக பணிந்து வாழ்வோமே, பன்னிருகை போற்றாளை மிக பணிந்து வாழ்வோமே மாதா பராசக்தி. சக்தி சக்தி. மகாகவி சுப்பிரமணிய பாரதியாருடைய பாடல். அரவணைப்பே ஆறுதலாம், இந்த உண்மை அறிந்த நம்மை துன்பங்கள் தொடர்ந்திட தயங்கும் அன்றோ. இதை யாரும் அறிந்து கொண்டு நாளும் நன்மை பெற நல்வாழ்த்து கோரிடுவோம், நல்வாழ்த்து கோரிடுவோம். அன்பு ஒன்றே ஆதரவாம், அரவணைப்பே ஆறுதலாம். மாசிலனாய் வாழ்ந்திடவே யாவரும் கை கொள்ளும் வேதம் இது, இது சமூக நலத்துறையின் ஓய்வு ஊதியர்கள் உரைத்திட்ட வேதம் இது, உரைத்திட்ட வேதம் இது. அன்பு ஒன்றே ஆதரவாம், அரவணைப்பே ஆறுதலாம். வரவேற்புரை திருமதி KR உஷா. வணக்கம். தமிழ்நாடு சமூக நலத்துறை ஓய்வூதிய நல அமைப்பின் பொதுக்கூட்டத்திற்கு நமது அமைப்பின் தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர், துணைத் தலைவர்கள் மற்றும் இணைச் செயலர்கள் அனைவரையும் பொதுக்குழுவின் சார்பாகவும் என் சார்பாகவும்
வருக வருக என வரவேற்கிறேன். மேலும் இப்பொதுக்குழுவிற்கு மண்டலம் மற்றும் மாவட்டங்களில் இருந்து வருகை புரிந்து பொதுக்குழுவினை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மண்டல மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். பொதுக்குழுவிற்கு வந்து மேலும் சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து உறுப்பினர்களையும் என் சார்பாகவும் பொதுக்குழுவின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கிறேன். வணக்கம். கடந்த ஓராண்டில் இயற்கை எழுதிய நமது சகோதர சகோதரிகளுக்கு நினைவஞ்சலி நமது பொதுச் செயலாளர் திரு வாசு அவர்கள் வாசிப்பார்கள். அனைவரும் ஓரிரு நிமிடங்கள் எழுந்து அஞ்சலி செலுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நம்முடன் பணியாற்றி காலம் சென்ற நமது உடன்பிறப்புகளின் பட்டியலை இங்கே வாசிக்கிறேன். இறுதியாக 2 நிமிஷம் மௌன அஞ்சலி செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். சுப்பிரமணி, திண்டுக்கல் 21/9. சாந்தலட்சுமி, சிடிப்பூ வில்லிவாக்கம் 22/9. நாகராஜன், கடலூர் 22/10. மயிலம்மாள், திணிப் 19/11. முருகவள்ளி, சென்னை 14/11. குப்பன், திருவள்ளூர் 24/11. சுப்பிரமணி, திருச்சி 24/11. குருமூர்த்தி, கோயம்புத்தூர் 24/1. அருளப்பா, சென்னை 5/2. பத்மநாபன், திண்டுக்கல் 12/2. மனோகரம், மதுரை 17/4. இந்திரா வாசுதேவன், சிடிபிஓ சென்னை 21/4. லதா, சர்க்கார் சாமக்குளம் 24/7. பன்னீர்செல்வம், மதுரை 29/4. தௌலத் பி, ஈரோடு 8/5. பாலாமணி, சென்னை 12/5. வசந்த சுந்தரி, சென்னை 24/5. பார்த்தசாரதி, டினிப் 26/2. ரமணி, சிடிபி 8/6. பொய்யாதப்பன், சென்னை 1/7. வள்ளியம்மை, மதுரை 4/8. இந்த ஒரு வருஷத்தில் நம்மளை விட்டு பிரிஞ்ச 3 பேர் முக்கியமானவங்க. எப்படின்னா, குருமூர்த்தி வந்து நல்ல யூனியனிஸ்ட்டு. போன மீட்டிங்கில் வந்து அவர் இந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு இதுக்கெல்லாம் கூட நம்ம கூட பேசினார். டூர் வருவார், திடீர்னு மறைஞ்சு போயிட்டார். அருளப்பா சார் நாங்களாம் வீட்டில் போய் பார்த்தோம். அந்த டெத்துக்கு போயிருந்தோம். குருமூர்த்தி சாருக்கு வெங்கட்ராமன் சார், வாசு சார்லாம் போயிருந்தாங்க. 3வது குப்பன் நல்ல அவங்க ரூரல் டெவலப்மெண்ட்லேயும் சரி, இங்கே வந்த பிறகும் ஒரு அமைப்போட தலைவராக இருந்து மறைஞ்சிட்டார். அவருக்கும் நான் வீட்டுக்கு போயிருந்தேன், பார்த்தோம். இந்த 3 பேர் இந்த ஒரே வருஷத்தில் நம்ம யூனியனிஸ்ட்டுங்களை இழந்துட்டோம். அது ரொம்ப நமக்கு பெரிய லாஸாக இருந்திருக்கு. அடுத்ததாக ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி என்னன்னாக்கா, நம்மளுடைய மாநில அமைப்பு என்னென்ன விதமாக செயல்படுது, அதில் இன்னும் ஏதாவது முன்னேற்றங்கள்லாம் செய்கிறோம் அப்படிங்கிறத பற்றி எல்லாம் மாநில அமைப்பின் செயல்பாடுகள் பற்றி நம்மளுடைய மாநில தலைவர் குவேந்திர பாபு அவர்கள் பேசும்படி அழைக்கிறேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு எனது நெஞ்சார்ந்த வணக்கத்தினையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நம்ம இந்த மீட்டிங் வந்து ஜென்ரல் பாடி மீட்டிங்காக இருந்தாலும் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்தவங்களுக்கு தான் ரொம்ப நேரம் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். என்னென்னா, நம்ம மெட்ராஸில் அடிக்கடி மீட்டிங் போடுறோம், எல்லாம் பண்ணுறோம். டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரவங்களை வந்து பேச வைக்கணுங்கிறது தான் நம்ம முதல் நோக்கமாக வச்சுக்கிட்டு நான் சுருக்கமாக என்னோடய உரையை முடிச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த அசோசியேஷனோட அமைப்பு எப்படின்னா, சங்கம்னு வைக்காமல் நான் காலையிலே சொன்னது தான் நல அமைப்புன்னு வச்சுருக்கோம். அதனால் நம்மளோட வெல்ஃபேர் மட்டும்தான், மனநலம், உடல் நலம், இது மாதிரி விஷயங்களை பார்த்துக்கிட்டு கூடவே நம்ம கிரிவன்சஸ் இருக்கிறத வந்து நம்ம அதை ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அதுக்கு ரெகுலராக நான் வெங்கட்ராமன் சார் வந்து ரெகுலராக போய்கிட்டே இருக்கார் டைரக்டரேட்டில். இப்போ சீனியாரிட்டி ஃபிக்சேஷன் எடுத்திங்கன்னா சூப்பரண்ட் சீனியாரிட்டி 700 பேரோட பர்டிகுலர்ஸ் கேட்குறாங்க. அதில் நம்மளால் முடிஞ்ச பர்டிகுலர்ஸை கேதர் பண்ணி கொடுக்குறோம். இதில் இன்வால்மெண்ட்டு எல்லா மெம்பர்ஸுக்கும் இருந்தால் தான் எதுவுமே நடக்கும். வெறும் ஆஃபீஸ் பேரர்ஸுக்கு இன்வால்மெண்ட் இருந்தால் அந்த பத்தாது. அந்த இன்வால்மெண்ட் வந்து இப்போ சில மாவட்டங்கள்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. கடந்த ஒரு வருஷத்தில் சார் கொஞ்சம் பேசாமல் கொஞ்சம் கம்முன்னு இருங்க. ஒரு வருஷத்தில் நம்ம வந்து 4 ஃபங்க்ஷன் பண்ணோம். ஓய்வூதியர் தினம், மகளிர் தினம், மெடிக்கல் கேம்ப்பு, இது 4வது ஃபங்க்ஷன். இது மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு மண்டலத்திலையும் பண்ணால் தான்
நம்ம மெம்பர்ஷிப்பை சேர்க்க முடியும், நம்மளோட கிரிவன்சஸை பார்த்துக்க முடியும், நம்ம ஹெல்த்தை பார்த்துக்க முடியும், எல்லாத்தையும் பண்ணணும். நான் ஒரு டீட்டெயிலாக ஒரு ப்ரெசன்டேஷன் போட்டு வச்சுருக்கேன். நேரம் இருந்தால் காமிக்கிறோம். நம்ம அடுத்தடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆக்ஷன் பிளானே போட்டு வச்சுருக்கோம். 24, 25 நம்மளோட குறிக்கோளை எப்படி அடையணும், அது டிஸ்ட்ரிக்ட்லேயும் ரீஜினலையும் இருக்கிறவங்க என்னென்ன பண்ணணுங்கிறதுக்கு ஒரு பெரிய ப்ரெசன்டேஷன் போட்டு வச்சுருக்கோம். 32 ஸ்லைடு போட்டு வச்சுருக்கோம். அதை நேரத்தை பொறுத்து காமிக்கிறோம் உங்களுக்கு, இல்லைன்னா பிரிண்ட் அவுட் எடுத்து எல்லாருக்கும் அனுப்புகிறோம். ஃபஸ்ட்டு டாஸ்க் வந்து மெம்பர்ஷிப் சேர்க்கறது. போன வருஷம் வந்து மெட்ராஸ் ரீஜியன் வந்து டாப் மோஸ்ட்டாக இருந்தது. இந்த ஒரு வருஷத்தில் மெட்ராஸில் ஒரு 20-30 பேர் கூட சேரல மெட்ராஸ் ரீஜியனில். மதுரையில் பார்த்தீங்கன்னா அந்த குதிரை ரேஸில் ஜெயிக்குது பாருங்கள், அது மாதிரி மதுரை ரீஜியன் வந்து அந்த மெம்பர்ஷிப் சேர்க்கறதுல பயங்கர ஸ்பீடு. ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒருத்தர், தேனியில் எடுத்திங்கன்னா நாகப்பிரபா, திண்டுக்கல்லில் மாரிசாமி இருக்கார் பாருங்கள், இவர் ராம்நாட்டில் சாவித்திரி மேடம் சொல்லவே வேண்டாம், உரிமையோடு அவங்க மீட்டிங் போட்டு 70 பேரை சேர்த்தாங்க. ஒரே ஒரு 2-3 மாதத்தில் 70 பேரை சேர்த்தாங்க. இன்னமும் அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக அந்த ஜிபேயில் வந்து ஈஸியாக பணம் அமைச்சிருவாங்க. அப்ளிகேஷனை ரிஜிஸ்டர்ட் போஸ்ட்டில் அனுப்புவாங்க. சொந்த செலவில் தான் பண்ணுறாங்க எல்லாமே. நாங்கள் செலவு கூட எதுவும் கொடுக்கறது கிடையாது, ஓன் மணியில் பண்ணுறாங்க. மீட்டிங் போடுறாங்க, ஒவ்வொரு மீட்டிங்கும் அவங்க கையில் இருந்து செலவு பண்ணுறாங்க. கையில் இருந்து செலவு பண்ணணும்னு சொல்கிறேன் நான், அந்த இன்வால்மெண்ட்டை சொல்கிறேன் நான். அது மாதிரி மெட்ராஸ் ரீஜியன் பேக்வேர்டு ஆகிடுச்சு. அதனால் மெட்ராஸ் ரீஜியனோட மெம்பர்ஷிப் சேர்க்கறதுக்கு ஏதாவது ஒரு பிளான் வச்சுக்கிட்டு மெட்ராஸ் ரீஜியன் தலைவியும், நம்ம மெட்ராஸ் ரீஜியனுக்கு நம்ம மேடம் கஸ்தூரி மேடம், அவங்க தான் ஆஃபீஸ் பேரராக போட்டோம். என்னென்னா இருங்க, அவங்க வேண்டான்னு சொன்னாலும் விட மாட்டோம், அது வேறு விஷயம். எதனாலன்னா அவங்களோட பொட்டன்ஷியல், அவங்களோட திறமையெல்லாம் அவங்களுக்கு தெரியுதோ இல்லை எங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். அதனால தான் அவங்கள போட்டோம். அவங்க இப்போ கொஞ்சம் அவங்க ஏதோ பர்சனலாக இது வேலைங்க, அது இது குடும்ப ப்ரெஷர், அது மாதிரி நிறைய இருக்குது. வயசானாலும் நம்மளை குடும்பத்தோட தொல்லைன்னு சொல்ல வேண்டாம், அன்புனால நம்ம கட்டுப்பட்டு அது வேலைங்களை நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நமக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்கிறதே கிடையாது. நம்ம 60 வயசு வரலாம் யாருக்காக உழைச்சோன்னா குடும்பத்துக்காக தான் உழைச்சோம். 2 பேரும் தான், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே குடும்பம், குழந்தைங்க, அது இது பார்க்கறதுக்கு நம்ம கமிட்மெண்ட் நிறைய இருந்தது, பண்ணோம். இப்போ கொஞ்சம் நேரம் நமக்காக ஒதுக்குங்க, கொஞ்சம் பணம் நமக்காக ஒதுக்குங்க. அசோசியேஷன் வந்து எல்லாத்துக்கும் செலவு பண்ணாது. ஒரு இடம் போகிறோம், ஆட்டோவில் தான் போக வேண்டியிருக்கு மெட்ராஸில், பஸ்ஸில் போனால் 3 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகுது, 500-1000 செலவாகட்டும். பசங்க வேண்டான்னு சொல்கிறது இல்லை. நீ உன்னோட பென்ஷனை நீ செலவு பண்ணிக்கோன்னு தான் சொல்கிறாங்க. நமக்கு தான் இந்த உடம்புலேயே ஒரு சிக்கன புத்தினால நம்ம செலவு பண்ணிக்க மாட்டேன்றோம். அதனால் நமக்காக கொஞ்சம் செலவு பண்ணுங்க. மெட்ராஸ் ரீஜன் என்ன பண்ண போகிறாங்கங்கிறத மெட்ராஸ் ரீஜன் தலைவி வந்து சொல்லுவாங்க. அப்புறம் மதுரை வந்து முதல் இடத்த தக்க வச்சுக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு கை விட்டு போயிடும். மதுரை ரீஜியன் இப்போ நீங்கள் 276 பேர் சேர்த்தீங்க. அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு 300-400 கொடுக்குறோன்னு வைங்க, நீங்கள் அச்சீவ் பண்ணணும். இல்லைன்னா நீங்கள் மெட்ராஸ் முதல்ல வந்துடும், மதுரை வந்து 2வது போயிடும். சேலம் இப்போ 2-3 மாதமாக ஓரளவுக்கு 40 பேரை சேர்த்துருக்காங்க. அந்த பர்டிகுலராக நாமக்கல்லில் இன்றைக்கி இந்த மீட்டிங்கே 2 பேர் வந்திருக்காங்க. அது ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டு. சேலம், தஞ்சாவூர் வந்து அழகர் வந்து அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டடு. எதுனா ஒன்று சொன்னோம்னா உடனே ஒரு டொனேஷன் கொடுத்துருவார், உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுவார். அங்கே இருக்கிற நம்ம ஸ்டாஃபை வந்து கன்வின்ஸ் பண்ணி எல்லாரையும் மெம்பர் ஆக்கிறதுக்கு அவர் முயற்சி பண்ணணுன்னு தான் நினைக்கிறாரு. அங்கே வந்து போதுமான கோஆப்ரேஷன் இல்லை. இப்போ இங்கே வந்திருக்கிறவங்கள தஞ்சாவூரில் தெரிஞ்சவங்க இருந்தால் அவங்களுக்கெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள். தஞ்சாவூர், சேலம், கோயம்புத்தூர், விழுப்புரம், திருச்சி, இந்த ரீஜன்லாம் வந்து ஃபார்ம் பண்ணவே முடியல சரியாக மெம்பர்ஷிப்பு சேர்க்கறது. அடுத்தது டிசம்பர் மாதம் ஓய்வூதியர் தினம் வருதுன்னு வைங்களேன். அந்த ஓய்வூதியர் தினத்துக்கு நாங்கள் 5000 ரூபாய் பணம் கொடுக்குறோன்னு சொன்னோம். போனதோட சேலம், தஞ்சாவூருக்கு கொடுத்தோம். வேலூரில் நடத்தவே இல்லை சுத்தமாக. அது நானும் ஒரு 10 தடவை ஃபோன் பண்ணி ஒவ்வொருத்தருக்கிட்டையும் கூட பேசி பார்த்தேன், யாருக்குமே அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்காங்க. வேலூர் ஆளுங்க இந்த தடவை, நசீர் நீங்கள் தான் சார் வந்திருக்கீங்க, நீங்கள் தான் இப்போ உங்கள் வேலூரை ரெப்ரசன்ட் பண்ணுறீங்க. திருவண்ணாமலையிலேருந்து வரேன்னு நான் ஃபோன் பண்ணி பேசினேன், வரேன்னு அமிர்தலிங்கம் வரல. மேகராஜி, சங்கர் எல்லாருமே வரேன்னு சொன்னாங்க, கடைசி நேரத்தில் வரமாட்டேங்கிறாங்க. போன வருஷமும் வரல, இந்த வருஷமும் வரலன்னா அது ரொம்ப வருத்தமான விஷயம். வேலூர் ரீஜன்னு குதிரை ரேஸில் முதல்ல சொன்ன உதாரணம் தான். முதல்ல இருந்து இப்போ கடைசி ஆகிடுது. அதை நீங்கள் நசீர் உள்ளதான் நாங்கள் பிடிச்சிப்போம், நீங்கள் தான் அதை பார்க்கணும்.
காஞ்சிபுரம் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்னு எடுத்திங்கன்னா ரொம்ப வேகமாக எல்லா ப்ரோக்ராம் அது இது எல்லாத்தையும் நல்லா பண்ணுறாங்க. மெம்பர்ஷிப்பும் பாகிதா மேடமும் திலகவதி மேடம் இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் வேகமாக இருக்காங்க. அவங்கள வச்சு நீங்கள் மெட்ராஸ் முன்னுக்கு வந்துடலாம். மெம்பர்ஷிப் சேர்க்கறது, பென்ஷனர்ஸ் டே கொண்டாடணும். ஹெல்த்து கேம்ப் நாங்கள் மெட்ராஸில் பண்ணோம், ரொம்ப கிராண்டாக இருந்தது. ஆக்சுவலாக நம்ம இசிஜி 2 ஒரு நாள் பிளட் டெஸ்ட்டு, பிபி அதெல்லாம் ரொட்டீனாக பார்க்குறது. இஎன்டி பார்த்தோம், லங்ஸ் டெஸ்ட்டுன்னு ஒன்று பார்த்தோம். போன தடவை ஃபாலிங் டெஸ்ட்டுன்னு ஒன்று வச்சுருந்தோம். ஃபாலிங் டெஸ்ட்னா வயசான பிறகு கீழே விழுந்துருவோம் பாருங்களேன், விழாமல் இருக்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு டெஸ்ட்டு வச்சு அந்த ஆர்த்தோவில் வந்து நமக்கு அது மாதிரி நம்ம ஹாஸ்பிட்டல் போனால் கூட அதெல்லாம் பண்ணுறது இல்லை. மெமரி லாஸ் டெஸ்ட்டுன்னு ஒன்று. மெமரி லாஸ் நமக்கு வயசான பிறகு வரதான் செய்யும். அந்த மெமரி லாஸுக்கு ஒரு டெஸ்ட் வச்சு உங்களுக்கு மெமரி லாஸ் வர ஆரம்பிச்சிருது அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க. மெமரி லாஸ் மாதிரி ஒரு கொடிய நோய் எதுவுமே கிடையாது. என்னென்னா நிறைய பிரச்சனைங்க வயசான பிறகு எதனால் வருதுன்னு ஞாபக மறதினால் தான் வருது. எல்லாருமே அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். அது மாதிரி மைன்யூட்டு விஷயத்தெல்லாம் நம்ம வந்து நான் மெடிக்கலில் வேலை பார்த்தேன். அப்போது என் கூட ஒர்க் பண்ண டாக்டர்ஸை இப்போ கூப்பிட்டா வராங்க. 84 வயசு ஒரு டாக்டர் வந்தார், இஎன்டி டாக்டர். ரொம்ப அருமையாக பார்த்தார். வெளியே நீங்கள் அவர் பார்க்கணுன்னா 500 ரூபான்னு வைங்களேன், இங்கே ஃப்ரீயாக. ஆனால் ஜனங்க யூஸ் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. மெடிக்கல் கேம்புக்கு நம்ம டொனேஷனே வாங்கக்கூடாதுன்னு நம்ம முடிவு பண்ணி ஒரு 5-6 பேர் சேர்ந்து தான் செலவு பண்ணோன்னு வச்சுக்கிங்களேன், 10-15 செலவாகுது. ஒரு 100 பேராவது வந்தால் தான் அது பெனிஃபிட் ஆகும். இதே மாதிரி மெடிக்கல் கேம்ப்பு மதுரையில் ஏற்பாடு பண்ணலாம். மதுரையில் தாராளமாக நானே உங்களுக்கு டாக்டர்ஸு ஹாஸ்பிட்டல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி தரேன். நீங்கள் அந்த ரூமு அது வாடகை அது இது ஒரு 4000-5000 மாட்டாங்க. மதுரை பொறுத்தவரையில் என்னோடய அப்சர்வேஷனு அந்த ட்ரெண்டை மாற்றணும் நம்ம. லேடிஸ் மெம்பர்ஸ் வந்து மெஜாரிட்டி இருந்தாலும் இப்போ மெட்ராஸில் பார்த்தீங்கன்னா நாங்கள் முன்னால் நின்று வேலை செய்கிறதாலும் ஜென்ஸு செய்கிறோம். ஃபிசிக்கல் ஒர்க்கு போகிறது வர்றது அந்த வேலையெல்லாம் நாங்கள் எடுத்து செஞ்சிடறோம். அது மாதிரி மதுரையில் நீங்கள் முன்னுக்கு வரணும். மதுரை இருக்கிற ஜென்ஸு வந்து கொஞ்சம் ஊக்கப்படுத்தணும். ஊனமுற்ற நலத்துறையிலேருந்து நம்ம மதிவானன் சார் இருக்கார், டிஆர்டிஓ வந்திருக்காரு. அது மாதிரி சிலர் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, சீனிவாசன் வந்திருக்காரு. இது மாதிரி ஆளுங்க வந்து இன்னும் கொஞ்சம் மெம்பர்ஸை சேர்க்கறதுக்கு உங்கள் துறையிலேருந்து நீங்கள் வேலை செஞ்ச துறையிலேருந்து சேர்த்து விடணும். நம்ம வித்தியாசமே பார்க்கறது கிடையாதுமா. என்னை பொறுத்த வரலாம் நம்மெல்லாம் ரிட்டையர்டு ஆஃபீஸர்ஸு, ரிட்டையர்ட் ஸ்டாஃப்னு கூட வச்சுங்க, ஆஃபீஸருங்கிற வார்த்தை கூட வேண்டாம், எல்லாரும் சமம். ஓஏலேருந்து ஜாயின்ட் டைரக்டர் வரல இருக்கோம். இங்கே நமக்குள்ளே பாரபட்சம் கிடையாது. இந்த துறை அந்த துறை எதுவுமே கிடையாது. நமக்கெல்லாம் 60-65 வயசு ஆகிடுச்சு. இனிமேல் ஒருத்தருக்கு ஒருத்தர் வித்தியாசப்படுத்திக்கிட்டு நமக்குள்ளே வேறுபாடெல்லாம் பார்க்க முடியாது. சீனு சார், நம்ம எல்லாருமே ஒன்று தான். நீங்கள் பேசும்போது சொல்லுங்கள், நான் பதில் சொல்கிறேன். பேசுங்க, உங்களுக்கு வாய்ப்பு தரோம் சார். நம்ம இங்கே வந்து யாருக்கும் வித்தியாசம் பார்க்கறது இல்லைன்னு தான் நினைக்கிறோம். அப்படி ஏதாவது நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா வித்தியாசம் பார்க்குற மாதிரி நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணிங்கன்னா அதை திருத்திப்பேன் நான். இந்த இடத்துல தப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம திருத்திப்போம். அதை வந்து நல்ல அசோசியேஷனில் ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ஜம்மா மேடம் வந்திருக்காங்க. அவங்கள வந்து வரவேற்கிறேன். அவங்கெல்லாம் சொன்னால் போன தடவை அவங்க இந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு நிறைய சஜஷன் சொன்னாங்க. நான் உடனே அதை பேப்பரில் எழுதிப்பேன். நான் எதுவாக இருந்தாலும் பேப்பரில் எழுதிப்பேன். அதெல்லாம் நாங்கள் கேரி அவுட் பண்ணோம். இன்னும் அது அப்ரூவல் வரல இன்னும் அந்த அமெண்ட்மெண்ட்டெல்லாம். அதனால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நாங்கள் கேட்டுக்கிறது இல்லைன்னு மட்டும் நினைக்காதீங்க. நீங்கள் எந்த சின்ன விஷயம் சொன்னாலும் நான் பேப்பரில் நோட் பண்ணிப்பேன். அப்படி இல்லைன்னா ஞாபகம் வச்சக்கூடிய விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கிட்டு யார் சொன்னாங்கங்கிறத விட அவங்க என்ன விஷயம் சொன்னாங்கங்கிறத நாங்கள் பர்டிகுலராக எடுத்து கேரி அவுட் பண்ணுறோம். உங்களுக்கு ஏதாவது மன வருத்தம் இருக்கிறவங்க கரெக்டாக சொன்னீங்கன்னா, அதுக்கு உண்டான காரணத்தை சொன்னீங்கன்னா நாங்கள் எங்களை திருத்திக்கிட்டு இன்னும் ஃபுல் ஃப்ளெட்ஜாக ஒர்க் பண்ண முடியும். டிஸ்ட்ரிக்டில் நம்ம லெட்டர் பேடெல்லாம் டிசைன் பண்ணி கொடுத்தோம் ஒவ்வொரு ரீஜனுக்கும். கிரிவன்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் கட்டிங் மோர் அது நிறைய இருக்குது. ரெகுலரைசேஷன், சிடிபிஓ ரெகுலரைசேஷனு, அங்கன்வாடி ஒர்க்கராக இருந்து சிஎன்எஸ்ஆர் சிடிபிஓ ப்ரொமோட் ஆனாங்க பாருங்களேன். அவங்களோட ரெப்ரசன்டேஷன் கோர்ட்டு கேஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணி நம்ம அட்வொகேட்டு வந்திருக்கார் பட்டேல் சார், அவரையும் கன்சல்ட் பண்ணோம். அது ஒரு வேலையும் கவர்மெண்ட்டில் நடக்க மாட்டேங்குது. 5 பக்கத்துக்கு நான் டீட்டெயில்டு ரெப்ரசன்டேஷன் எழுதி அமைச்சிருக்கோம். அது ஒரு ஒவ்வொரு வார்த்தையும் காயின் பண்ணி அமிச்சோம். அதுக்கும் பதில் வரல. அது மேற்கொண்டு என்ன பண்ண முடியுங்கிறத பார்க்குறோம் நம்ம. ஏன்னா அவங்களாம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க.
அங்கன்வாடி ஒர்க்கராக இருந்து சிஎன்எஸ்ஸாகவும் சிடிபி ஆனவங்க ரொம்ப பாவர்ட்டிலே இருக்காங்க. இப்போது அதுக்கு நம்ம எதாவது பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். சிடிபி ரெகுலரைசேஷனுக்கு கவர்மெண்ட்டில் போய் பார்த்தோம், செக்ரட்டரியை பார்த்தோம், ரெப்ரசன்டேஷன் கொடுத்தோம், ஐசிடிஎஸ் டைரக்டரை பார்த்தோம், சோஷியல் வெல்ஃபேர் டைரக்டரை பார்த்தோம். ருக்மணி மேடம் அதில் ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்த ஜூனியர் சூப்பர் கேடரில் ஜூனியர் கட்டிங் மோர் பேக்கு வெங்கட்ராமன் சார் வாரம் வாரம் போகிறாரு. நசீர் சார் கேளுங்க, வாரம் வாரம் போகிறாரு, எவ்வரி மண்டே போயிடுறாரு. அவரை மாதிரி ஒரு பையன் மாட்டிக்கிட்டு போனார்னு வைங்களேன், நிஜமாகவே அந்த வேலையை செய்யறதுக்கு என்னால் கூட முடியாது. அவரோட சர்வீஸ் வந்து இந்த கிரிவன்சஸில் சிலருக்கு வேணால் அவர் நமக்கு பண்ணலன்னு நினைக்கலாம், அதெல்லாம் தப்பு. யார்தான் இருந்தாலும் உடனே போய் கேட்டுருவார். அது மாதிரி நம்ம சிலதை பண்ண முடியுது. பண்ண முடியாததுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அதை நாங்கள் பண்ணுறோம். இப்போ டிஸ்ட்ரிக்ட்டுக்கெல்லாம் வந்து ஒரு லெட்டர் பேடு ரெடி பண்ணி கொடுத்தேன். நீங்களே அந்த லெட்டர் பேடு ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்டில் வர கிரிவன்சஸுக்கு நீங்களே ரெப்ரசன்டேஷன் எழுதலாம். உங்களை அஃபிஷியலாக நம்ம டிஸ்ட்ரிக்ட் பிரசிடெண்ட்டாக, ரீஜனல் லெவல் பிரசிடெண்ட்டாக, செக்ரட்டரியாக நம்ம வந்து அப்பாயின்மெண்ட் எங்கள் ஜென்ரல் பாடியில் தீர்மானம் போட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கோன்னு வைங்களேன். அதை யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு லெட்டர் பேடை பிரிண்ட் பண்ணி, இல்லை நாங்களே பிரிண்ட் பண்ணி கொடுக்க சொன்னாலும் பண்ணி கொடுத்துட்றோம். அதை யூஸ் பண்ணி ஒருத்தருக்கு இந்த ஒரு சிடிபி ஆஃபீஸில் சாதாரண ஒரு பில்லு போட்டு கொடுக்கறதுக்கு எக்கச்சக்கமாக சிக்கல் உண்டு பண்ணுறாங்க. அதெல்லாம் நீங்கள் தாராளமாக போடலாம். கலெக்டருக்கு மனு போடலாம். நம்ம ரிட்டையர் ஆகிட்டோம், கவர்மெண்ட் நம்ம மேலே டிசிப்ளினரி ஆக்ஷன்லாம் எடுக்க முடியாது. அதனால் நீங்களே தாராளமாக எழுதலாம். எங்களுக்கு ஒரு நகல் போட்டிங்கன்னா அந்த நகலை வச்சு நாங்களே ஃபாலோ அப் பண்ணுவோம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து சென்னை ரீஜியன்லேருந்து மைதிலி மேடம் பேசுவாங்க. அவங்க வந்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் மார்க் போட்டு சொல்லிட்டேன் நான், அதுக்கு அவங்களே பதில் சொல்லுவாங்க. நம்ம மகளிர் நலத்தில் வந்து பெண் நலம்ங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. அவங்க வந்து பிரஸ்ட் கேன்சர் பற்றி ஒரு பெரிய வச்சுக்கிட்டு அவங்க நிறைய பண்ணுறாங்க. டிவிஎஸ் குரூப்போடு சேர்ந்து அது எர்லி ஸ்டேஜஸ் டிடெக்ஷன் இருந்ததுன்னு வைங்களேன், அதனால் வர பெரிய பிரச்சனைகள்லாம் நம்ம தவிர்க்க முடியும். எல்லா லேடிஸும் எல்லா சகோதரிகளும் 50 வயசு ஆகிறதுக்கு முன்னாலே அந்த டெஸ்ட் பண்ணிடணும். அதை வந்து நம்ம பண்ணுறதில்ல. நீங்கள் எப்போ பார்த்தாலும் பிள்ளைங்கள ஹஸ்பண்டை பார்த்துக்கிட்டே ஓடிக்கிட்டு இருக்கீங்க. இல்லைன்னா மாமியாரை பார்க்குறீங்க, நாத்தனாரை பார்க்குறீங்களான்னு தெரியாது, மாமியாரை பார்க்குறீங்க, எல்லாரையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்களாக்கண்டி உங்களை நீங்கள் பார்த்துக்கிறது கிடையாது. அந்த டெஸ்ட்டெல்லாம் பண்ணணும். அதுக்கு உண்டான ஒரு டீட்டெயிலாக ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனாக வந்து இப்போ அவங்க மகளிர் மேடம் பேர் என்ன, மேரி மேடம் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நமக்கு டைம் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது, 4 மணிக்குள்ளே முடிக்கணும். அதனால் ஒரு 10-15 நிமிஷத்தில் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை ஃபிலிம் போடலான்னு பார்த்தேன், சவுண்டு இல்லை. நாங்கள் நேற்று தான் வந்து எங்களுடைய 15வது வருஷம் செலிப்ரேஷனை முடித்தோம். கடந்த 15 வருடங்களாக அவங்கள பற்றின ஒரு சின்ன ஒரு அறிமுகத்தை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். 2018 முதல்ல அவங்க வந்து என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. அந்த பெண்ணலம்ன்ற அமைப்புக்கு அதை தான் சொல்ல வரேன். பெண்ணலன்ற அமைப்பில் நான் ஒரு பேப்பரில் தான் ஆட் பார்த்தேன். மேமோகிராம் எல்லாம் வந்து இப்படி பண்ணுறோம் வைக்கிறோன்னு. சரி அது எப்படி இருக்கும்னு பார்க்கறதுக்காக நான் போனேன். ஆனால் அவங்க செய்கிற வேலை பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால் நான் வெளியிலலாம் 4500 அந்த மாதிரிலாம் இருக்கிறதுல மேமோகிராம் எடுக்கிறதுல இவங்க இதில் ரொம்ப கம்மியாகவும் இருந்தது. பட் பெண்களுக்காக பெண்கள் நலம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதில் போய் பார்த்து தான் நானே அதில் மெம்பர் ஆனேன். நான் அவங்களே வந்து அப்புறம் அதில் ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்து நான் கேட்டப்போ நம்மளுடைய ஆல் அங்கன்வாடி சென்டர்ஸில் இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸுக்கும் ஹெல்ப்பர்ஸுக்கும் ஒரு கேம்ப் நடத்துங்க அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணி அப்போ நம்ம கமிஷனர் மேடத்துக்கு பர்மிஷன் வாங்கி சென்னையில் இருக்க 12 ப்ராஜெக்ட்லையும் பண்ணாங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய காஞ்சிபுரம், திருவள்ளூர், அது வேலூருக்கு கூட இது பண்ணாங்க. சார் கொஞ்சம் அமைதியாக இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அங்கே எல்லாமே அவங்களுடைய அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அங்கன்வாடி பணியாளருக்கோ ஒர்க்கர் ஹெல்ப்பருக்கோ ஆரம்ப நிலையில் இருந்த ஒரு மார்பக புற்றுநோயை கூட கண்டுபிடிச்சு அதுக்கான நிவர்த்தி பண்ணுறதுக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்தாங்க. ரொம்ப நல்ல இன்வால்மெண்ட்டு. நம்ம ஐசிடிஎஸோட பெண்ணலமும் ரொம்ப இணைந்தே செய்கிறாங்க. அதை ஏற்கனவே ஒரு மகளிர் தினத்தில் அவங்கள வச்சு ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணோம் மகளிர் தினத்துக்கு. இப்போ இவங்க வந்து மறுபடியும் இத்தனை பேர் இருக்கிறதுனால இதை வந்து மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் பண்ணுறோம். இதை நல்லா கவனிச்சு பாருங்க. இது என்ன பெண்களுக்கானது அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம வீட்டில் ஆண்களும் பார்த்தீங்கன்னா அம்மா இருக்காங்க, மனைவி இருக்காங்க, சகோதரி இருக்காங்க. யாருக்கு என்ன பிரச்சனைனாலும் இதில் வந்து பார்க்கலாம். இவங்க கிட்ட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா ஒரு பெரிய பஸ் வச்சுருக்காங்க.
அந்த பஸ்ஸுலேயே பார்த்தீங்கன்னா மேமோகிராம் மிஷின் இருக்குது, சோனோகிராம் இருக்குது, பாஸ்பியர்ஸ் இருக்குது. எல்லா டெஸ்ட்டும் நம்ம டோர் ஸ்டெப்லேயே வச்சு பண்ணுவாங்க. இப்போ நம்ம அமைப்பில் இத்தனை பெண்கள் இருக்கிறதுனால கேட்டாக்க நம்ம இந்த மாதிரி அங்கே கொண்டு போய் பஸ்ஸே கொண்டு வந்து அங்கே நிறுத்திடுவாங்க. ஒவ்வொருத்தரையாக வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு யாருக்கு என்ன பாதிப்பு இருக்குது, பாதிப்பு இல்லைன்னா நமக்கு ரிப்போர்ட்டே வேண்டான்ருவாங்க. பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அதை அனுப்புவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு வசதியை நம்ம உருவாக்கிக்கிடணும். அதுக்கான ஒரு சின்ன இன்ட்ரோ தான் இந்த இடத்துல இப்போ வந்து பேச சொல்லியிருக்கோம். எல்லாருக்கும் ஒரு பயனுள்ளதாக இருக்கும். தயவு செஞ்சு நல்லாவே பாருங்கள். குறிப்பாக ஆண்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவியாக இதை நாங்கள் எடுத்துக்கிறோம். மேடம் நல்ல ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டாங்க. சவுண்ட் இல்லாதனால நாங்கள் அதை விட்டுடுறோம். 2012 நான் பெண்ணலமில் ஜாயின் பண்ணேன். மேடம் தான் என்னை கொண்டு போய் அங்கே ஜாயின் பண்ண வச்சாங்க. அதுக்கு முன்னாடி நான் வேறு ஒரு இதில் இது பண்ணேன். அதை ஆஃப் பண்ணிடலாம் சார், சவுண்டு கொஞ்சம் வருது. ஆக்சுவலாக இது வந்து பெண்ணலம்ன்றது வந்து பெண்களுக்காக நடத்தப்படக்கூடிய ஒரு நிறுவனம். இதை ஆரம்பித்தவங்க ராதிகா சந்தான கிருஷ்ணன் சொல்லிட்டு, அவங்களும் தனக்கு புற்றுநோய் வந்து அந்த புற்றுநோய் சிகிச்சை எடுத்துகிட்டு இருக்கும்போதே இதை ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் இது கவனிச்சிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 10 நிமிஷம் தான் நான் எடுத்துக்க போகிறேன். ஏன் அவங்க ஆரம்பித்தாங்கன்னா, பெண்கள் வந்து நார்மலாக புற்றுநோயின்றதை ஒரு லேட் ஸ்டேஜில் தான் கொண்டுக்கிட்டு போகிறோம் ஹாஸ்பிட்டலுக்கு. இப்போ ஃபாரின்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பருப்பு சைஸில் ஒரு மிளகு சைஸில் கட்டி இருக்கும்போதே வந்து ஹாஸ்பிட்டல் வந்துடுவாங்க. நம்ம நாட்டில் ஒரு கோலி சைஸில் ஒரு மாங்காய் சைஸில் ஒரு கட்டி வர நம்ம வெயிட் பண்ணுவோம். அதில் வலியும் வேதனையும் அதிகமாகிற வர அந்த வலியை தாங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய பழக்கம் நம்ம நாட்டில் இருக்குது பெண்களுக்கு. குடும்பத்துடைய எல்லா சுமைகளையும் அது ஒரு பெரிய சுமையாக நினைக்கிறதே கிடையாது. அதனால லேட்டாக போகிறதுனால 3rd ஸ்டேஜ் 4th ஸ்டேஜ் வரும்பொழுது நம்ம காப்பாற்ற முடியாது அப்படின்ற ஸ்டேஜுக்கு போயிட்டு தான் புற்றுநோய்னா மரணம்னு சொல்கிறோம். அந்த மாதிரி இல்லாமல் புற்றுநோய்னா மரணம் கிடையாது, ஏர்லியாக டயக்னோஸ் பண்ணணும், அதுக்கான தேவையான விழிப்புணர்வுகள் நிறைய கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட அமைப்பு தான் இந்த பெண்ணலம் அமைப்பு. இது 2009 ஆரம்பித்தாங்க. 2021 ஆணலம்ன்ற ஒரு அமைப்பும் ஆரம்பிச்சிருக்கோம். அது ஏன்றது நான் பின்னாடி சொல்கிறேன். இது வந்து மெயினாக கருப்பை வாய் கேன்சர், மார்பக கேன்சர், பிரஸ்ட் அண்ட் சர்விக்ஸ், இந்த 2 கேன்சர் தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். இந்த சார் வந்து இந்த வருஷம் இறந்தவங்களுடைய லிஸ்ட்டுகள் சொல்லிட்டு இருக்கும் பொழுது, சாந்தலட்சுமி வில்லிவாக்கம் அவங்க வந்து நாங்கள் தான் அவங்களுக்கு கண்டுபிடிச்சோம். முதல்ல கேன்சர்ன்றதை கண்டுபிடிச்சோம். அவங்கள வந்து ஒரு 4 வருஷமாக நான் வந்து தொடர்ந்து ஃபாலோப்பில் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு மேமோகிராமுக்கு கம்பல் பண்ணி அவங்கள இழுத்துட்டு வந்து நான் பஸ்ஸில் மேமோகிராம் பண்ணுறேன். அடுத்து அதில் ஒரு ஃபாலோஅப் ஸ்கேன் இருக்குதுன்னு சொல்கிறேன், வரவே இல்லை. சரிங்களா? அதுக்கு அடுத்து எப்போ அவங்க வந்தாங்கன்னா, அவங்களுக்கு பிரச்சனை பெருசாக இருக்கும்போது, வலி எடுக்கும்போது, வேதனை எடுக்கும்போது மட்டும்தான் வந்தாங்க. ஒரு சமயம் நான் சொல்லும்போதே வந்திருந்தாங்கன்னா இன்றைக்கி அவங்க வந்து உயிரோடு இருந்திருப்பாங்க. நம்ம படித்தவங்க மத்தியில் நமக்கு அவேர்னஸ் கிடைச்சும் நம்ம வந்து இவ்வளோ ஒரு இதுவாக இருக்கிறோம். அப்போ கிராமத்து மக்கள் படிக்காதவங்களுடைய நிலைமை என்னன்னு பாருங்கள். அப்படி வந்ததுனால தான், லேட்டாக வந்ததுனால தான் இன்றைக்கி வந்து அவங்க நம்மளோட இல்லை. ஏன் இதை சொல்ல வரேன்னா, அங்கன்வாடி டிபார்ட்மெண்ட், ICDS எல்லா இடத்துக்குமே நாங்கள் போகிறோம். ஆல்மோஸ்ட் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து நாங்கள் எல்லா இடத்துக்குமே போகிறோம். போகும்பொழுது எப்போ பிரச்சனை வருதோ அப்போ தான் எங்கள் பேப்பரை தேடி பிடிச்சி எடுத்துகிட்டு வராங்களே தவிர, நாங்கள் சொல்கிறத கேட்டுக்கிறாங்க, அடுத்து வந்து மூவ் ஆக மாட்டேங்கிறாங்க. அதனால தான் இந்த மொபைல் பஸ். இப்போ இந்த கேன்சர்னால் என்னன்ற ஒரு சின்ன புரிதல் நமக்கு வேணும். இப்போ எப்படி இந்த பில்டிங் வந்து செங்கல் வச்சு அடுக்கி கட்டியிருக்கிறோமோ, அது மாதிரி நம்ம உடல் வந்து உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வர செல்ஸ் இருக்குது. இந்த செல்ஸ் வந்து நார்மலாக 1-2 டிவைட் ஆகணும், 2-4, இது இயற்கையாக நடந்துக்கிட்டே இருக்கக்கூடிய விஷயம். இந்த செல்ஸை ஏதோ ஒரு விஷயம் தொடர்ந்து இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது, அந்த செல்ஸ் வந்து ஒரு நார்மல் டிவிஷன்லேருந்து அப்நார்மல் டிவிஷனுக்கு போகும்பொழுது தான் கேன்சர் உருவாகுது. அப்போ இந்த இரிட்டேட் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நிறைய பாக்கு போடுறாங்க, கண்ட இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, புகையில் அடக்குறாங்க அப்படின்னா எங்கே வருது கேன்சர்? வாயிலையோ, நாக்குலையோ, த்ரோட்லேயோ அதுலேயோ வருதுன்றது நமக்கு தெரியும். அப்போ என்ன காரணம்? அதில் இருக்கக்கூடிய நச்சு பொருள் தொடர்ந்து இரிட்டேட் பண்ணும் பொழுது அங்கே வந்து செல்ஸோடைய அப்நார்மல் டிவிஷன் வருது, அங்கே கேன்சர் வருது. நிறைய சிகரெட் அடிக்கிறாங்கன்னா என்ன கேன்சர் வருது? லங் கேன்சர் வருது மெஜாரிட்டி. அப்போ நமக்கு அதில் இருக்கக்கூடிய நச்சு பொருள் லங்கை வந்து தொடர்ந்து பாதிக்கிறதுனால லங் கேன்சர் வருதுன்னு தெரியும். நிறைய ஆல்கஹாலை எடுத்துக்கிறவங்களுக்கு லிவர் கேன்சர் வருது. அப்போ அதுக்கெல்லாம் நமக்கு ரீசன் தெரியுது. பெண்களுக்கு வரக்கூடிய மெஜாரிட்டி கேன்சர், ஒன்று பிரஸ்ட் கேன்சர், இன்னொன்று வந்து சர்விக்கல் கேன்சர். இந்த 2 கேன்சருக்கான ரீசன் நமக்கு தெரியறதில்ல.
தெரிஞ்சாலும் கூட நம்ம அதை பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. இப்போ ப்ரெஸ்ட் கேன்சருக்கு மெயினான காரணம் இன்றைக்கி லைஃப் ஸ்டைல் வந்து நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம். அதில் கேன்சரும் வேகமாக வந்துட்டு இருக்கு. என்ன எப்படி சுகர் ப்ரெஷர்லாம் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி ரேராக இருந்தது. இப்போ வந்து ஒரு வீட்டுக்கு ஒரு ஆள் 2 ஆளுக்காவது சுகர் ப்ரெஷர் வந்து வந்துடுது. இது நார்மல் நம்மளுடைய ரொட்டீன் லைஃப்பில் ஒன்றா ஆகி போயிடுச்சு. அதே மாதிரி இப்போ பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா தைராய்டு நிறைய வந்துட்டு இருக்குது. குழந்தை பேருன்றது பெரிய பிரச்சனையாக இருக்குது. இந்த கேன்சர்ன்றது அந்த சுகர் ப்ரெஷருடைய லிஸ்ட்டில் இடம் பிடிக்கிற அளவுக்கு வேகமாக வந்துக்கிட்டு இருக்குன்றதுனால நம்ம அதில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். இப்போ மெயினாக வந்து ஒரு மார்பக புற்றுநோய் பற்றி எடுத்துக்கிட்டோம்னா ப்ரெஸ்ட் கேன்சர் வர்றதுக்கு மெயினான ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது மெயினான ரீசன் வந்து நம்ம உடம்புல பொதுவாக 2 ஹார்மோன் ரொம்ப அவசியம் பெண்களுக்கு. ஒன்று வந்து ஈஸ்ட்ரோஜன், இன்னொன்று ப்ரொஜெஸ்ட்ரான். நீங்கள் எல்லாருமே அதே லைனில் வேலை பார்த்தவங்க, அதனால் ரொம்ப சொல்ல தேவையில்லை. இப்போ இந்த ஈஸ்ட்ரோஜனுடைய இன்பேலன்ஸ் சமசீரற்ற நிலை வரும் பொழுது நமக்கு வந்து அது ஓவரியிலையோ மார்பகத்திலேயோ பிரச்சனைகளை ஏற்படுத்த முடியும். அப்போ நமக்கு ஒரு அக்கல்ல ஒரு தடிப்பாக இருக்குது, அல்லது மார்பு காம்பு உள்ளே இழுத்துருக்குது, சீலோ ரத்தமோ வருது, சின்ன கட்டி இருக்குது, அல்லது தோல் செவந்து போய் இருக்குது, அல்லது தோல் தடிச்சு போய் இருக்குது, அல்லது ஒரு மறு மாதிரி கருப்பாயிட்டே வருது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு வித்தியாசம் ப்ரெஸ்ட்டில் தெரியும் பொழுது இம்மீடியட்டாக அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாங்கன்னா 0 ஸ்டேஜ்லேயோ ஸ்டேஜ் 1லேயோ பிடிச்சிடலாம். அதை அப்படியே விட்டு பரவ விட்டுட்டு வலி எடுக்கும்போது வந்தாங்கன்னா ஸ்டேஜ் 3க்கோ 4க்கோ போயிடும். இப்போ ஸ்டேஜ் 0, 1ன்றது என்ன, அந்த செல்லில் ஒரு மாற்றம் வருது, செல்லோட தன்மை மாறுது அப்படின்னு பார்க்கும்பொழுது 0 ஸ்டேஜ்லேயே பிடிச்சிடலாம். ஓகே, அந்த செல் வந்து அந்த இடத்துல கேன்சர் வந்துருச்சு அப்படின்னு அந்த ஸ்டேஜில் பார்த்துட்டோம்னா ஸ்டேஜ் 1. அந்த இடத்துலேருந்து பக்கத்து இடத்துக்கு போக ஆரம்பிக்குதுன்னா ஸ்டேஜ் 2. இன்னும் 2-3 இடங்களுக்கு உடலில் பரவ ஆரம்பிச்சிருச்சுன்னா ஸ்டேஜ் 3. உடம்பு ஃபுல்லாக பரவிடுச்சுன்னா ஸ்டேஜ் 4. அப்போ நம்ம ஸ்டேஜ் 0லேயோ 1லேயோ பிடிச்சிட்டோம்னா என்ன செய்ய முடியும், கண்டிப்பாக பூரணமாக குணப்படுத்த முடியும். நம்ம வீணான உபாதைகளை அனுபவிக்க வேணாம், நம்ம வந்து லட்சமாக செலவு பண்ண வேணாம். கடவுள் நமக்கு எவ்வளோ வாழ்நாள் கொடுத்துருக்கிறாரோ அவ்வளோ நாள் நம்மளால் என்ன செய்ய முடியும், நன்றாக வாழ முடியும். அதுக்காக தான் இந்த சுய பரிசோதனை முறை அப்படின்னு சொல்கிறோம். இந்த சுய பரிசோதனை பேப்பர் நான் கொண்டுட்டு வந்திருக்கேன். எல்லாருக்கும் ஒவ்வொரு பேப்பர் நாங்கள் கண்டிப்பாக கொடுப்போம். அதில் எங்கள் அட்ரஸ் எல்லாமே இருக்குது. அதில் 2 கேன்சரை பற்றிய சிம்டம்ஸும் போட்டிருக்கு. அந்த சுய பரிசோதனை எப்போ செய்யணும்னா பீரியட்ஸ் ஆரம்பித்ததுலேருந்து 7வது நாள், 20 வயசுல இருந்தே இந்த சுய பரிசோதனை முறை ஃபாலோ பண்ணணும். மாதத்தில் 1 நாள். பீரியட்ஸ் வந்துக்கிட்டு இருக்கிறவங்க ஆரம்பித்ததுலேருந்து 7வது நாள், பீரியட்ஸ் நின்று போனவங்க யூட்ரஸ் ரிமூவ் பண்ணிட்டேன்னு சொல்கிறவங்கெல்லாம் மாதத்தில் ஏதாவது ஒரு நாள் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு அமாவாசையோ பௌர்ணமியோ ஞாபகம் வச்சுக்கலாம், அல்லது ஒவ்வொரு 1ஆம் தேதியும் ஞாபகம் வச்சுக்கலாம், அல்லது ஒவ்வொரு 10ஆம் தேதியும் ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ குளிக்க போகும் பொழுது இந்த 4 விரலில் நாம் யூஸ் பண்ணுற க்ரீமோ சோப்போ ஏதாவது ஒன்று போட்டால் வளவலன்னு இருக்கும். கை நல்லா தூக்கிட்டு நம்ம வந்து என்ன செய்யணும்னா மஜாஜ் பண்ணுற மாதிரி இப்படி பார்க்கணும், சரிங்களா? ஒட்டுமொத்த மார்பமும் இப்படி இங்கே ஷோல்டரில் ஆரம்பித்தோம்னா எடுக்காமல் அப்படியே பார்க்கணும். அதே மாதிரி இந்த கை யூஸ் பண்ணி அடுத்த மார்பமும் அது மாதிரி பார்க்கணும். பார்த்துட்டு 2 மார்பமும் குனிஞ்சு சமமாக இருக்கான்னு பார்க்கணும். எல்லார் வீட்லேயும் கண்ணாடி இருக்குன்னு எதிர்பார்க்க முடியாது. கண்ணாடி இருந்தால் கண்ணாடிக்கு முன்னாடி நின்று 2 மார்பமும் சமமாக இருக்கான்னு பார்க்கலாம். அது மாதிரி கை நல்லா தூக்கும் போது ஃப்ரீயாக தூக்க முடியுதான்னு பார்க்கணும். இங்கே அக்கிலேருந்து ஏதாவது இழுக்குதா, இந்த நோடில் எல்லாம் நிறைய பேருக்கு வரும். நோடுன்றது நிணநீர் சுரப்பி, பால் சுரப்பி, அதில் எல்லாம் இந்த டக்டல் கார்சினோமாலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் லிம் நோடு அதில் எல்லாம் வரலாம். அதனால வந்து நமக்கு ஃப்ரீயாக இருக்கான்றது பார்க்கணும். ஏதாவது சின்ன டிஃப்ரென்ஸ் இந்த மாதம் பார்க்கும்போது இல்லை, அடுத்த மாதம் பார்க்கும்போது எங்கள் ஃபவுண்டர் அப்படி தான் கண்டுபிடிச்சாங்க. ஒரு சின்ன கட்டி இருக்குன்றதை கண்டுபிடிச்சி இம்மீடியட்டாக போய் அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணதுனால இன்றைக்கி பூர்ணமாக குணமாயிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நல்லா இந்த நிறுவனத்தை நடத்திட்டு இருக்காங்க. அதனால் இம்மீடியட் ரெஸ்பான்ஸ் பண்ணணும். லேடிஸ் வந்து நமக்கு ஒரு சின்ன பிரச்சனைன்னா நம்ம தானே நமக்காக செலவு பண்ணுறதா அப்படின்னு இருக்கக்கூடாது. அதுக்கு இம்மீடியட்டாக நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணோம்னா நம்ம குடும்பத்தை நம்மளால் என்ன செய்ய முடியும், கண்டிப்பாக பார்க்க முடியும். சரிங்களா? அதனால் வந்து இந்த சுய பரிசோதனை முறையை கண்டிப்பாக எல்லாருமே வந்து என்கரேஜ் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு எல்லாருக்குமே சொல்லுங்கள். மார்பக புற்றுநோயை பொறுத்தளவில் இதுதான். இதுக்கு என்ன டெஸ்ட் முறைகள் இருக்குன்னா 40 வயசு கீழே உள்ளவங்களுக்கு ஸ்கேன் பண்ணிக்கலாம். மார்பகத்துக்கு நம்ம அப்டாமன் ஸ்கேன் இதெல்லாம் பண்ணுற மாதிரி நார்மலாக ஜெல் போட்டு ஸ்கேன் பண்ணுறது. இதில் ஒன்றும் பெருசாக வலி வேதனை கிடையாது. 40 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு எக்ஸ்ரே மேமோகிராம். இது வந்து மார்பகத்துக்கு 4 எக்ஸ்ரே எடுப்பாங்க. ஒரு மார்பகத்துக்கு 2 எக்ஸ்ரே, அக்களோட சேர்த்து ஒரு எக்ஸ்ரே, ஃப்ளாட்டாக ஒரு எக்ஸ்ரே. இந்த 4 எக்ஸ்ரே எடுக்கும்போது எங்கேயாவது ஒரு புள்ளி அளவு ஒரு சின்ன ஒரு கொழுப்பு கட்டியோ நீர் கட்டியோ இருந்தால் கூட அதை கண்டுபிடிச்சி நம்ம அதை பூர்ணமாக என்ன செஞ்சுக்கலாம், குணப்படுத்திக்கலாம்.
இதுதான் வந்து மார்பு புற்றுநோய் பற்றி நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். அது வர்றதுக்கான மெயினான ரீசன் ஈஸ்ட்ரோஜன் இன்பேலன்ஸ் சொல்கிறோம். இதுக்கு வந்து டெஸ்ட் முறைகள் வந்து ஸ்கேன் இருக்குது, இது இருக்குது, மேமோகிராம் இருக்குது. 40 வயசு மேலே ஆகிடுச்சுன்னா இதில் ஏதாவது நெருடல் இருந்தால் அடுத்து தேவைப்படுறது பயாப்சி. பயாப்சியில் வந்து நார்மல்னு வரலாம், ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னு வருதுன்னா அப்புறம் தான் ட்ரீட்மெண்ட்டு தேவை. நம்ம ட்ரீட்மெண்ட் லெவல் வர போக வேணாம், நம்ம வருமுன் தடுக்கிறதுக்காக தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இதுதான் பெண்களத்துடைய மிகப்பெரிய நோக்கம், வந்து வருமுன் தடுக்கணுன்றது தான். புரியுதுங்களா? அடுத்து இது வந்து கருப்பை வாய் புற்றுநோய். இந்த கருப்பை வாய் புற்றுநோய் ஏன் வருது அப்படின்னு சொல்லும் பொழுது மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த வைரஸ் 100கணக்கான வகை இருக்கும். அதில் பர்டிகுலராக 16, 18ன்ற வகை வந்து கேன்சரை உருவாக்கக்கூடிய ஒரு வைரஸ். இந்த வைரஸ் வந்து யார் திருமணமான எந்த பெண்ணுக்கு வேணாலும் வரலாம் இந்த வைரஸ் தொற்று. அதனால் எனக்கு வராது உனக்கு வராதுன்னு சொல்ல முடியாது. இந்த வைரஸ் தொற்று ஏற்பட்டுட்டால் உடனே கேன்சராக மாறாது. 5 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம் நம்ம உடம்புல இருக்கிற இம்யூனிட்டி பவருக்கு ஏற்ற மாதிரி அது டைம் எடுத்துக்கிட்டு மெதுவாக தான் பிரச்சனைகளை உண்டாக்கும். நிறைய ஒயிட் டிசார்ஜ் ஆகுறதோ, துர்நாற்றத்தோட வெள்ளப்படுதலோ, மாதவிடாய் மாறி மாறி வர்றதோ, தாம்பத்தியத்தை பிறகு ரத்தம் வர்றதோ, அந்த மாதிரி சில சிலுமிசங்கள்லாம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்பொழுது இம்மீடியட்டாக அதை போய் என்னன்னு பார்க்கணும். சாதாரண தொற்றுகள் இருந்தாலும் இந்த பிரச்சனை இருக்கும், உடனே கேன்சர்னு எடுத்துக்க தேவையில்லை. அதே மாதிரி கட்டிகள் எல்லாமே கேன்சர் கிடையாது, கொழுப்பு கட்டியும் இருக்கும். உடனே கேன்சர்னு நம்ம முடிவெடுத்துக்க கூடாது. இதுக்கு என்ன டெஸ்ட் முறைகள் இருக்குது கருப்பை வாய் இதுக்கு கேன்சருக்கு அப்படின்னு சொன்னால் பாப்ஸ்மியர் அப்படின்னு ஒரு டெஸ்ட் முறை இருக்குது. அடுத்து வந்து இப்போ ஹெச்பிவி டெஸ்ட்டே வந்துருச்சு. ஹெச்பிவின்றது ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் இருக்கா அப்படின்றத பார்க்குறதுக்கே டெஸ்ட் முறைகள் வந்திருக்கு. இந்த டெஸ்ட்டுகள் பண்ணிக்கும் பொழுது நம்ம வந்து இதை வந்து வருஷத்துக்கு ஒரு முறை பண்ணுறோம். 2 வருஷம் நார்மல்னு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு 3-4 இயர்ஸ்க்கு ஒரு முறை நம்ம பண்ணிக்கலாம். இப்போ ஹெச்பிவி டெஸ்ட் எடுத்து நார்மல் வந்து 5 வருஷம் கழிச்சு பண்ணால் போதும். பர்டிகுலராக கேன்சரை உருவாக்கக்கூடிய ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் 16, 18 இருக்கா அல்லது வந்து அதர் டைப் ஆஃப் ஹெச்பிவி இருக்கான்னு பார்க்குறதுக்கு டெஸ்ட் முறைகள் இருக்குது. இது ரொம்ப சிம்பிளான டெஸ்ட்டு. நிறைய பேர் வந்து கருப்பை வாய் டெஸ்ட்னால் சதை எடுப்பாங்க, திசை எடுப்பாங்கன்றாங்க. ஒன்றுமே கிடையாது. கொரோனா டெஸ்ட் பண்ணும்பொழுது த்ரோட்டில் வந்து ஒரு இது போட்டு நம்ம இது பண்ணோம் இல்லையா, அந்த இதை எடுத்து டெஸ்ட்டுக்கு அனுப்புகிறோம். அதே மாதிரி கருப்பை வாயிட்ட இருக்கக்கூடிய அந்த திரவத்தை டச் பண்ணி கண்ணாடி சில்லில் வச்சுட்டு லேபுக்கு அனுப்புறது தான் பாப்ஸ்மியர் டெஸ்ட். அதே மாதிரி ஹெச்பிவி டெஸ்ட்டுன்றது அந்த திரவத்தை எடுத்து அந்த லிக்விடுக்குள்ளே போட்டு டெஸ்ட்டுக்கு அனுப்புறது தான் ஹெச்பிவி டெஸ்ட். இது ரெண்டுமே ஒரே மெத்தடு தான், ஆனால் டெஸ்ட் முறை தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகுது. புரியுதுங்களா? அதனால் இது பெரிய கம்பசுத்திரமான டெஸ்ட்டு கிடையாது. இதை சிம்பிளாக நம்ம சொல்லணும் நம்மளை பார்க்குறவங்களுக்கெல்லாம். இந்த டெஸ்ட்டுகள் பண்ணிக்கும் பொழுது கருப்பை வாய் கேன்சர் வராமலே தடுக்கலாம். ஏன் தடுக்கலாம்? இது ஒரு வைரஸ் தொற்றுனால வரக்கூடிய கேன்சர்ன்றதுனால நம்ம இந்த டெஸ்ட்டுகள் பண்ணி வைரஸ் இருக்கிற ஸ்டேஜில் கண்டுபிடிச்சிட்டோம்னா வராமலே என்ன செஞ்சிடலாம், தடுத்துடலாம். வராமல் தடுக்கப்படக்கூடிய இந்த கேன்சருக்கு ஒவ்வொரு 7-8 நிமிஷத்துக்குள்ளே நம்ம இந்தியாவில் ஒரு பெண்மணி இறந்துக்கிட்டே இருக்காங்க. எப்படி போலியோ இல்லாத இந்தியாவை நம்ம எல்லாரும் உருவாக்கி இருக்கிறோமோ மெயின் பங்கு நீங்கள் தான் ஆட்டி இருக்கிறீங்க இல்லையா? போலியோ இல்லாத ஒரு இந்தியா உருவாக்குறது யார் காரணம்? மெயினாக நம்மளுடைய ஐசிடிஎஸ் டிபார்ட்மெண்ட்டு, சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டு தான். அப்படி இருக்கும் பொழுது இந்த இது கருப்பை வாய்ப்பு வெரி குட், கைத்தட்டுங்க நல்லா, உங்களுக்கு தான் அந்த இது சாரும். அது மாதிரி கருப்பை வாய் புற்றுநோயின்றது இந்த வைரஸ்னால் வர்றதுனால கருப்பை புற்றுநோய் இல்லாத ஒரு இந்தியாவை நம்மளால் கண்டிப்பாக உருவாக்க முடியும். இதோடைய அவேர்னஸ் எல்லா இடத்துக்கும் போய் சேரணும். இந்த டெஸ்ட்டு வாய்ப்பு எல்லாருக்கும் ஈஸியாக கிடைக்கணும். கிடைச்சதுன்னா கண்டிப்பாக எல்லாரும் கருப்பை வாய் புற்றுநோய் இல்லாத பெண்கள் சமுதாயத்தை உருவாக்க முடியும். இதற்கு ஒரு தடுப்பூசி வந்திருக்கு நம்முடைய பெண் குழந்தைகளுக்கு. அந்த தடுப்பூசி நாங்கள் 3 டோஸாக போட்டுட்டு இருக்கோம். இப்போ 2 டோஸில் வந்திருக்கு. இப்போ ஏதோ 1 டோஸ்லையும் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னும் நாங்கள் அதை டெஸ்ட் பண்ணலை. இந்த தடுப்பூசிகளை நம்முடைய பெண் குழந்தைகளுக்கு திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடியே 9 வயசுலேருந்தே போடலாம். திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடியே அதை போடணும். எங்களுடைய மெத்தடில் இன்றைக்கி 1 டோஸ் போட்டோம்னா 2 மாதம் கழித்து 2வது டோஸு, அதுக்கப்புறம் 4 மாதம் கழித்து 3வது டோஸ் போடுறோம். இந்த தடுப்பூசிகள் போடும்பொழுது கண்டிப்பாக அந்த பெண் குழந்தை திருமணம் ஆகி போகும் பொழுது இந்த ஹியூமன் பாப்புலோமா வைரஸ்னால் வரக்கூடிய கருப்பை வாய் கேன்சர், ஆனல் கேன்சர், வாய் புற்றுநோய் இதெல்லாம் அதுக்கு வராது. சரிங்களா? அதனால் யார் வீட்டிலெல்லாம் உங்கள் பேத்திங்களோ பிள்ளைங்களோ பெண் குழந்தைகளோ கல்யாணம் ஆகாத பிள்ளைங்க இருந்தால் அந்த பிள்ளைகளுக்கு தயவுசெய்து இந்த தடுப்பூசி போடுங்க. நீங்கள் கொடுக்குற முதல் சீதனம் இந்த தடுப்பூசியாக இருக்கட்டும். சரிங்களா? இப்போ அதுக்கடுத்து ஆண் நலம் ஏன் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னால்
வாய் புற்றுநோய்க்காக மெயினாக ஆரம்பிச்சிருக்கிறோம். அதில் ஆண்களை மட்டும் பாதிக்காது வாய் புற்றுநோய், பெண்களுக்கும் வரும். பெண்களும் பாக்கு புகையில் அடக்குனா பெண்களுக்கும் வரும். சில மற்ற அதர் கண்ட்ரீஸில் இருக்கிற மாதிரி சிகரெட் பிடிக்கிற பழக்கமோ எதுவோ இருந்தாலும் அவங்களுக்கும் வரும். அதனால் அது வந்து மெஜாரிட்டி பாதிக்கப்படுறது ஆண்கள்ன்றதுனால ஆனாலும் சொல்கிறோம். அதில் அதர் இதுவும் இஷ்யூஸும் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். வாய் புற்றுநோய் ஞானப்பல் நமக்கு இருந்தால் கூட ஒரு மாதிரி கூராக இருந்துக்கிட்டே இருக்குது, அந்த பல் வெளியில் வர கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்குன்னா அது குத்தி 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 இந்த புண்ணு ஆறாமல் இருந்த ரொம்ப நாள் இருந்ததுன்னா கிரானிக் ஆகி கடைசியில் என்ன ஆகும், கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நமக்கு வராதுன்னு நம்ம இருக்க முடியாது. எல்லாருமே அதை வந்து செக் பண்ணிக்கணும். நம்ம வந்து இந்த 3 கேன்சரும் தான் இந்த ஸ்க்ரீனிங்கில் கவர் பண்ணி வருமுன்னு பார்க்க முடியும். மற்ற கேன்சர்லாம் நம்ம ஏதோ ஒரு அறிகுறிகள் இதெல்லாம் வந்த பிறகு தான் நம்ம போய் பார்க்க முடியும். இது வந்து நம்ம முன்கூட்டியே வராமல் தடுத்துக்கிறதுக்கோ வந்தாலும் 0 ஸ்டேஜ்லேயே பிடிக்கிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது, டெஸ்ட் முறைகள் இருக்குது. இந்த 3 கேன்சரையும் வராமல் ஒழிக்கிறதுக்காக தான் இந்த பெண்ணலம் ஆண்நலம் பாடுபட்டுட்டு இருக்குது. இதுக்காக நாங்கள் வந்து பார்த்தோம், இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்கோம், உங்கள் எல்லாருக்கும் ஆசை இருக்கும் டெஸ்ட் பண்ணிக்கணும்னு. ஆனால் திருப்பி எங்கள் சென்டரை தேடி வர்றது கஷ்டமாக இருக்கும். அதனால ஒரு மொபைல் ஸ்க்ரீனிங் பஸ் போட்டிருக்கோம். 2 பஸ் இருக்குது. அந்த பஸ்ஸுக்குள்ளே எக்ஸ்ரே மேமோகிராம் எடுக்கக்கூடிய வசதிகள் இருக்குது, கருப்பை வாய் டெஸ்ட் பண்ணக்கூடிய வசதிகள் இருக்குது. இந்த ஹெச்பிவி டெஸ்ட்டு லேட்டஸ்ட் டெக்னாலஜி, செல்ஃப் சாம்பிளிங், நாமளாகவே பெண்கள் சாம்பிளை எடுத்து டெஸ்ட்டு கொடுக்குற மாதிரி ஒரு மெத்தட் வந்திருக்கு. முதல் முறையாக இந்தியாவில் தமிழ்நாட்டில் பெண்ணலம் அதை வந்து பண்ணி கொடுத்து ப்ராக்மா டெக்னு ஒரு கம்பெனியோட இணைஞ்சு ஏறக்குறைய 1500 பேருக்கு அதை பண்ணி 4.5% பேரை அதுலேருந்து ஹெச்பி 16, 18 வகையை கண்டுபிடிச்சி அவங்கள ஃபாலோ பண்ணி கேன்சர் வர்றதுக்கு முன்னாடி அதை காப்பாற்றிட்டு இருக்கோம். சரிங்களா? அந்த ரெக்கார்டு பிரேக் பண்ணியிருக்கோம். இப்போ திருப்பியும் அதை வந்து நம்ம ஐசிடிஎஸ் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஃப்ரீயாக பண்ணுறதுக்கு நான் சிடிபிஓ மேடம்கிட்ட பேசியிருக்கிறேன். அதை பண்ண போகிறோம். திருப்பி ஒரு 2000 பேருக்கு அந்த ஒரு டிஸ்ட்ரிக்டை ஃபோக்கஸ் பண்ணி ஃபுல்லாக பண்ணிவிட்டு ஸ்டடி பண்ணலான்னு இருக்கோம். அதர் டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் வந்து இந்த கேன்சரை பற்றி சொல்ல வேண்டியது. எனக்கு டைம் கொஞ்சமாக கொடுத்ததுனால உங்கள் டைமை நான் எடுத்துக்க விரும்பலை. ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் 1 or 2 minutes ஏதாவது கேட்கணுன்னா கேட்கலாம். என்னுடைய விசிட்டிங் கார்டு நான் இங்கே வச்சுறேன். எல்லாருமே தயவுசெய்து ஒன்று எடுத்துகிட்டு போங்க. என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு உதவும், யாருக்காவது ஹெல்ப் பண்ணுறதுக்கு. சொல்லுங்கம்மா. இல்லை, இந்த அமைப்பு வந்து சென்னையில் மட்டும்தான் இருக்குது. பட் நாங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடு அந்த மொபைல் பஸ் வச்சு போய் டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ தேனி டிஸ்ட்ரிக்ட்டுக்கு போகிறோம். நாளைக்கு தேனி டிஸ்ட்ரிக்டில் வந்து ஒரு 4 நாள் கேம்ப் இருக்குது. அங்கே ஒரு சங்கத்தோட டைப் பண்ணி நம்ம மாவட்ட ஆட்சியர் கூட சேர்ந்து ஈவன் கலெக்டரேட்டுக்குள்ளே கூட ப்ரோக்ராம் பண்ணுறோம். அங்கே போய் பண்ண போகிறோம். அதுக்கு அடுத்த வாரத்தில் வந்து ஒரு 10 நாள் கழித்து கோயம்புத்தூர் போகிறோம். அது மாதிரி ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம மொபைல் பஸ் போயிட்டு இருக்குது. ஏதாவது ஃபாலோஅப் இருந்தால் அங்கே பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டல்ஸோடு அவங்கள டைப் பண்ணி கொடுக்குறோம். எங்கள்கிட்ட தான் வரணும்னு கட்டாயம் கிடையாது. எங்களோட நோக்கம் வந்து ஏர்லியாக டயக்னோஸ் பண்ணிடணும். அதுதான் எங்களுடைய நோக்கம். எங்கே அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் பிரச்சனை இல்லை, எங்கே ஆப்ரேட் பண்ணாலும் பிரச்சனை இல்லை, ப்ராப்பரான இடத்துக்கு அவங்கள கைட் பண்ணி அனுப்பணும். இது எங்களுடைய நோக்கம். எங்களுடைய அமைப்பில் மேடம் ருக்மணி மேடம் வந்து வாலண்டியராக இருக்காங்க. நிறைய லிங்க் அவங்க தான் எங்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. நிறைய உதவிகள் செஞ்சுட்டு இருக்காங்க. நான் இந்த அளவுக்கு பேசிகிட்டு இருக்கிறது கூட அவங்களோட மோட்டிவேஷன் தான். அந்த விதத்தில் வந்து இந்த நேரம் எனக்கு ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு நன்றி சொல்கிறதுக்கு பெண்ணலத்தின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் நான் அந்த அளவுக்கு நிற்கிறதுக்கு அவங்க தான் காரணம். இந்த நேரத்தில் அவங்களுக்கு நன்றி சொல்கிறேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்த சார், உங்களுடைய டீம் எல்லாருக்குமே மிக்க மிக்க நன்றி. இந்த பேப்பர்ஸ் எல்லாமே நான் பாஸ் பண்ணுறேன், வாங்கிக்கோங்க. விசிட்டிங் கார்டும் வாங்கிக்கோங்க. தேங்க்யூ. இல்லை, அதாவது தாய்ப்பால் கொடுக்கறதுல ஒன்று குழந்தையும் ஹெல்த்தியாக வளரும், அவங்களுக்கும் கேன்சர் வர்றதுக்கான ரிஸ்க்கு கம்மி. தாய்ப்பால் கொடுக்காமல் இருந்தாலும் நம்மளுடைய இந்த ஹார்மோன் இன்பேலன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி அம்மா வழி சொந்தத்தில் மார்பக புற்றுநோயோ ஓவரியன் புற்றுநோயோ இருந்தால் நமக்கு வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். அம்மாவுக்கோ, அம்மா பெத்த பாட்டிக்கோ, அம்மா கூட பிறந்த அக்கா தங்கைகளுக்கோ, நம்ம கூட பிறந்த அக்கா தங்கைகளுக்கோ இருந்தால் நாமெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாகவே உஷாராக இருக்கணும். மற்றவங்களுக்கு 12% வாய்ப்புனா நமக்கு 60% வாய்ப்பு நம்ம ஃபேமிலியில் இருந்ததுன்னா. அதே மாதிரி 3 தலைமுறையாக தொடர்ந்து ஏதோ ஒரு கேன்சர் வந்துக்கிட்டே இருக்குன்னா ஏதோ ஜீன் ப்ராப்ளம் இருக்குது, அவங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். தேங்க்யூ எல்லாருக்கும். மேடம் தேங்க்ஸ் மேடம். உங்கள் சர்வீஸை நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போது நம்ம இதில் மெடிக்கல் ஹெல்த் கேம்ப் போடுறோம். அதே ஒரு காலேஜ் கேம்பஸ்லேயோ ஸ்கூல் கேம்பஸ்லேயோ போட்டால் இவங்க வேனை வரத்துடலாம். ஆனால் நம்மக்கிட்ட இருக்க ட்ராபேக்கை யூஸ் பண்ணிக்க மாட்டேங்கிறோம். இப்போ நம்ம இவங்களை கூப்பிட்டு ஒரு காலேஜ் கேம்பஸில் வண்டியை நிறுத்தி நம்ம அந்த மோமோகிராம் பண்ண முடியும்.
ஒரு 20-30 பேராவது வந்தால் அது ஒரு எக்கனாமிக்கலாக பண்ண முடியும். இப்போ ஒருத்தர் தனித்தனியாக பண்ணுறதுக்கு 2000 ரூபாய் ஆகுதுன்னு வைங்களேன். 30-40 பேர் வந்தால் ஒரு 500-600லேயே முடிச்சிடலாம். அதை யூஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தால் நம்ம அதை இவங்களை கூப்பிட்டு கூட அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அதை நம்ம தனியாக டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்ஸ் மேடம். அப்புறம் காலையில் இந்த 70-80 முடித்தவங்களை ஹானர் பண்ணதில் முக்கியமான ஒருத்தரை விட்டுட்டேன். அது என்னோட தப்பு தான். மாலதி ஜெகநாதன் மேடம் மன்னிச்சு இங்கே வாங்க. இல்லை இது என்னன்னா இவங்க பேரை கொடுத்து நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். இருங்களேன், நம்ம இது நிறைய தடவை கேட்குறோம். அதை இனிமேல் கொஞ்சம் இல்லை இனிமேல் சொல்கிறேன், இந்த தடவை கரெக்டுமா. இனிமேல் கொஞ்சம் நம்ம கிஃப்ட் வாங்கிறதுக்கோ எல்லாத்துக்கும் ஒரு பிளானிங் பண்ண முடியல. அதனால் சென்னை மண்டல தலைவர் அவர்கள் சுருக்கமாக உங்கள் பெர்ஃபார்மன்ஸு எப்படி இம்ப்ரூவ் பண்ணுவீங்க, உங்களோட ஆக்ஷன் பிளான் என்ன, இதெல்லாம் நீங்கள் டீட்டெயிலாக சொல்லணும். அனைவருக்கும் அன்பு வணக்கம். அண்ணே தெரியாதவங்க இடத்துல போயிட்டு நீ அப்படி பண்ணு எப்படி பண்ணு சொன்னேன். அதுக்கு தான் எங்களுக்கு ஒரு லீடர் வேணும், நீங்கள் இருக்கீங்க சொல்வீங்கன்னு. போன வாட்டி வரைக்கும் நீங்கள் ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்துட்டீங்க, இந்த வாட்டி மதுரை ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்துடுது அப்படின்னு டிவைட் அண்ட் ரூல் பாலிசிக்காக உங்களை வச்சுருக்கோம். இங்கே என்ன செஞ்சு எங்களை இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் எங்களுக்கு அவ்வளோ யார்கிட்டையும் போய் பேச முடியாது. நீங்களே சொல்லிருக்கீங்க மாமியாரை பார்த்துக்கணும், வீட்டுக்காரை பார்த்துக்கணும், நாத்தனாரையும் பார்த்துக்கிறீங்களா இல்லையான்னு தெரியாதுன்றீங்க. இத்தனை கடன்களையும் கொடுத்துட்டு நீ வந்து அவங்கள பண்ணி இவங்களை பண்ணி செய்கிறோம். we are ready to do provided we should be guided. அதனால நீங்கள் அவங்கள பாருங்க இவங்கள பாருங்கன்னு சொல்லணும். இந்த வாட்டி இந்த டிவைட் அண்ட் ரூல் மாதிரி இன்னைக்கு பாலா முதல்ல வந்துட்டாங்க, மயிலி பின் தங்கிட்டாங்க. இதுக்கெல்லாம் நாங்கள் பயப்படுற ஆளெல்லாம் கிடையவே கிடையாது. எங்களுக்கெல்லாம் வந்து எது செய்யணுமோ அதை செய்வோம், எது நீங்கள் சொல்லி தரீங்களோ அதை செய்வோம். அதை விட்டுட்டு நீங்கள் லாஸ்ட்டில் போயிட்டீங்க அவங்க ஃபர்ஸ்ட்டில் வந்துட்டாங்கன்றதுக்கெல்லாம் நாங்கள் ஆள் கிடையாது. இருந்தாலும் we are ready to do anything provided we should have time. ஃபஸ்ட்டு நமக்கு கமிட்மெண்ட் அவ்வளோ இருந்தால் கூட ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் தான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு. இது செகண்டரி தான் எங்களுக்கு. என்ன நீங்கள் சொன்னாலும் என்ன தான் எங்களுக்கு வானத்தையே கீழ்த்தி கொடுத்தா கூட எங்களுக்கு செகண்டரி தான். ஃபஸ்ட்டு வந்து எங்களுக்கு டொமஸ்டிக் ஒர்க்கு தான். அதெல்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல. நீங்கள் செய்யறதே இல்லை, நீங்கள் கொள்றதே இல்லைன்னாக்கா செய்ய மாட்டோம் சொல்ல மாட்டோம். செஞ்சோமா சொன்னோமா உங்ககிட்ட வந்து சார் நாங்கள் ஒன்றும் செய்ய மாட்டோம் சார், நாங்கள் ஒன்றும் சொல்ல மாட்டோம் சார், ஆக்ஷன் பண்ண சொல்லுங்க நாங்கள் செய்கிறோம், நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்லுங்க நாங்கள் செய்கிறோம். நாங்கள்லாம் 58 வயசு வரைக்கும் யோசனை பண்ணி டிராஃப்ட் எழுதி நோட் எழுதி எல்லாம் முடிச்சாச்சு. இப்போல்லாம் எங்களுக்கு மைண்டெல்லாம் அவ்வளோ ஒர்க் பண்ணாது. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நாங்கள் செய்கிறோம். அதை விட்டுட்டு நீயே பண்ணணும் நீயே செய்யணுன்றதுக்கு அதுக்கு வி நீட் நோ லீடர் அட் ஆல். எங்களுக்கு தேவை கிடையாது. அதனால் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னீங்கன்னா நாங்கள் செய்கிறோம், ரெடியாக இருக்கோம். அதை விட்டுட்டு எங்களுக்குள்ள ஒரு போட்டியோ ஒரு இதுவோ எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு அதை நாங்கள் பண்ணவும் மாட்டோம். அது இல்லாமல் எல்லாத்துக்கும் சென்னை ரீஜன் இப்போ இத்தனை பேர் ரீஜன் லீடர்ஸ் வந்திருக்காங்க, அவங்கெல்லாம் பேசிட்டா நான் ரொம்ப சுருக்கமாக முடிச்சிடுறேம்மா. ரொம்ப நன்றிம்மா இந்த மாதிரி சொன்னதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தமைக்கு. இல்லை என்னோட நோக்கம் வந்து குறை சொல்கிறதோட நோக்கத்தோடலாம் நான் சொல்லலை. ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சிருக்கோம். சிம்பிளான வேலை. நீங்கள் வந்து உங்கள் வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு ஒரு டெய்லி ஒரு 10 நிமிஷம் நான் வந்து ஆல்பபெட்டிக்கலாக போட்டிருக்கேன் மெம்பர்ஸை. ரிசிப்ட் நம்பர் வைஸாக போட்டிருக்கோம், மெம்பர்ஷிப் நம்பர் வைஸாக போட்டிருக்கோம், டிஸ்ட்ரிக்ட் வைட்டாக போட்டு எல்லாத்தையும் பிரித்து 612 பேரும் மொத்தமாக எல்லா டேட்டாவும் ஃபுல்லாக ஒரே கம்ப்யூட்டரைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அதை வச்சுங்க டெய்லி ஒரு 2 பேருக்கு, ரொம்ப பேருக்கு பேச வேண்டாம். அம்மா மைதிலி அம்மா கவனிங்க, டெய்லி ஒரு 2 பேருக்கு இருங்கம்மா, நீங்கள் 2 பேர்கிட்ட பேசுங்க, உஷா கிட்ட கொடுங்க, உங்கள் ஆஃபீஸ் பேரர்ஸ்கிட்ட கொடுங்க, எதுக்கும் 2 பேர்கிட்ட மட்டும் பேசுங்க. 2 பேர்கிட்ட பேசுங்க, ஒருத்தர்கிட்ட பேசுங்க, இல்லைன்னா வாரத்தில் ஒருத்தர்கிட்ட பேசுங்க. இது மாதிரி முதல்ல மெம்பர்ஷிப் சேர்க்கறதுக்கு வந்து இனிஷியலாக இல்லைம்மா இருங்கம்மா அம்மா நீங்கள் கேள்வி கேட்டீங்க, நான் பதில் சொல்கிறேன், அதை கேட்டுக்குங்க. என்னென்ன பண்ணலான்னு கேட்குறீங்கல்ல, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அந்த லிஸ்ட்டை படிங்க, வச்சுங்க பக்கத்தில். வாரத்தில் ஒருத்தர்கிட்ட பேசுங்க, 10 நிமிஷம் பேசுங்க. உங்களால் முடியாததே கிடையாது. இது மாதிரி நீங்கள் ஃபிசிக்கல் ஒர்க்கு இந்த ஜிபி மீட்டிங்க்கு மைதிலி வந்து அவ்வளோ மெனக்கெட்டு வேலை செஞ்சாங்க. கிஃப்ட் வாங்க அதெல்லாம் வந்து நான் வந்து குறைய சொல்ல முடியுமா உங்களை? அம்மா இருங்கம்மா, எல்லாத்தையும் நெகட்டிவாகவே பேசிக்கிட்டு இருந்தால் எப்படி? இந்த நாங்கள் எப்படி வேலை செஞ்சோமோ ஜென்ஸு எங்களுக்கு ஈக்குவலாக நேற்று பார்த்தீங்கன்னா இந்த 200 பை டப்பா கிப்பா மொத்தமாக அவங்களும் சேர்ந்து தான் தூக்கிட்டு வந்தாங்க.
நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவை நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்களால் முடிஞ்ச விஷயத்தை மட்டும்தான் நான் உங்ககிட்ட செய்ய சொல்லுவோம். முடியாத விஷயத்தை நாங்கள் தான் நானே பண்ணுவேன். முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன வேலை செய்ய முடியுமோ நம்ம இந்த குரூப்பில் எங்கள் இருக்கிற மெட்ராஸ் குரூப்பில் நான் தான் யங்கஸ்ட் ஆகிட்டேன். அதனால் வேறு வழி இல்லை, செஞ்சு தான் ஆகணும். செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம் நம்ம. உங்களை குறை சொல்கிற மாதிரியே பதில் சொல்லாதீங்க. உங்களால் முடிஞ்சதை தான் சொல்லுவோம். நீங்கள் உங்கள் டீம் வந்து ரொம்ப அறிவாளி டீம் எனக்கு தெரிஞ்சு மெட்ராஸில். அதனால தான் உங்களுக்கு அது மாதிரி வேலையெல்லாம் சொல்கிறோம் நாங்கள். நீங்கள் வந்து அதை பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு அடுத்த மீட்டிங்குக்குள்ளே நீங்கள் மெம்பர்ஸை சேர்க்கறதுக்கு ஆர்கனைஸ் பண்ணுங்கள். மற்ற நீங்கள் சொல்கிற வேலையெல்லாம் நான் செய்வேன். நான் சொல்கிற வேலையை செய்யணும்னு இல்லை. நீங்கள் என்னை விட நல்ல விவரமாக இருக்கிறவங்க, நல்ல சர்க்கிள், நல்ல பெரிய சர்க்கிள் இருக்குது, மெம்பர்ஸை சேருங்க. மற்றதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். சரின்னு சொல்லிவிடுங்க. வெரி குட், தேங்க்யூ.